எல்லா டைமும் கேஷ்லெஸ் கிளைம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சில இன்சூரர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து நீங்கள் வந்து இந்த சர்ஜரிக்கு 50,000 ரூபா தான் ஆகும், நீங்கள் 1,00,000 ரூபா எனக்கு கோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு கூதல் இருக்குதுன்னு தோணுது, அதனால் வி டினை கேஷ்லெஸ்ன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொந்த காசை வச்சு கொடுத்து 1,00,000 ரூபா பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ண முடியும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் வழியாக கிளைம் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்டில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆப்வியஸ்லி இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு தொடர்ந்து கேட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 விஷயத்தை பற்றி சொன்னோம். எமர்ஜென்சி ஃபண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ், தேர்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை பற்றி தான் பேச போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கேட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பட்டு ஒன்று சொன்னார். அதாவது சம்பாதிக்கிறது வந்து செலவழிக்கிறதுக்கு தான், நோ டவுட். ஆனால் செலவழிக்கிறதுக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தை வந்து கோட்டை விட்டுடுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்தது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஒர்க், நம்ம எங்கே வேலை பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஃபேக்டர் இன் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி என்னோட ஓன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் ஜாப் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தது. அண்ட் நான் வந்து அந்த ஐடி கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டெசிஷனை வந்து எடுத்துட்டேன். நான் இன்னொரு வேலை தேடிட்டு இருக்கேன். என்னோட ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஜாபுக்காக தேடிட்டு இருக்கேன். அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டீச்சர் ஜாபுக்கு நான் இன்டர்வியூ போயிட்டு திரும்பி வரும்போது ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். இட் வாஸ் அ மேஜர் ஆக்சிடென்ட் வேர் எனக்கு காலில் வந்து ஒரு பிளேட்டு 7 ஸ்க்ரூ வச்சு ஒரு பெரிய சர்ஜரி அண்ட் 6 weeks ஆஃப் பெட் ரெஸ்ட் அண்ட் ஆல் தட். பட் என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து என்னோட ஐடி கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை தான் வந்து இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மோஸ்ட் கார்ப்பரேட்ஸில் வந்து ஒரு குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அதை ஒரு வீக்கெண்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, கம்பெனியில் நான் இருக்கேன், எனக்கு கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அது போதுமா அப்படிங்கிற குவெஸ்டன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அது போதாது. எல்லாருக்கும் ஒரு ப்ரைவேட் பாலிசி வேணும். ஏன்னா டெஃபினட்டாக கம்பெனி மாறுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆஸ் இன் யுவர் கேஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த மாறுற பீரியடில் ஒரு 1 week ஆர் 10 days கழிச்சு அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுமோ அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா திடீர்னு குரூப் இன்சூரன்ஸோட என்ன ஒரு ப்ராப்ளம்னா, திடீர்னு டேர்ம்ஸ் மாறும். ஒரு வருஷமும் வேறு இன்சூரர் வருவாங்க. ஏன்னா அந்த ஹெச்ஆர் வந்து எந்த இன்சூரர் வந்து லோயஸ்ட்டாக கோட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் தே வில் சூஸ். டிப்பிக்கலாக தட் இஸ் அ யூஷுவல் மைண்ட் செட். ஸோ அதனால் ஒரு வருஷமும் மாறும். அதில் பயங்கர காம்படிஷன் இருக்கும். ஒரு இன்சூரருக்கும் இன்னொரு இன்சூரர் டேர்ம்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேரண்ட்ஸை சேர்த்துப்பாங்க. சில பாலிசிஸில் இன்லாஸை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதில் அந்த இன்சூர்டு பூலில் வந்து நிறைய ஓல்டர் பீப்புள், நிறைய அன்ஹெல்த்தி பீப்புள் சேரும்போது கிளைம்ஸ் நிறைய ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த குரூப் பாலிசியோட கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கும்போது அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தனியாக நமக்கு ஒரு ப்ரைவேட்டான ஒரு பாலிசி இருக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இது ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த கம்பெனியை விட்டு வெளில வந்துட்டேன், ஒரு டீச்சராக நான் ஜாயின் பண்ணுறேங்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் வந்து எதுவும் இல்லை. அப்போ வந்து என்ன பாலிசியை எடுக்கிறது? என்னோட ஹஸ்பண்ட் வாஸ் ஸ்டில் வித் அன் ஐடி கம்பெனி அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் கவர்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி. பட் வி ஸ்டில் வாண்டட் டு டேக் ஒரு ப்ரைவேட் பாலிசி மாதிரி. அப்போ வந்து த கைண்ட் ஆஃப் குவெஸ்டன்ஸ் வி ஹேட், என்ன பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது, எங்கன்னு ஆரம்பிக்கிறது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது நான் இல்லிட்ரேட்டாக இருந்ததுனால அப்படி இருந்ததா, இல்லை வந்து இது ஒரு ஜென்ரல் ஒரு ப்ராப்ளம் தானா? இல்லை, அது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் ஃபைனான்ஸ்லேயே த டஃபஸ்ட் டிசிஷன். அதில் ஏன்னா என்ன தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை தான் இப்போது பேச போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்சூரன்ஸ் வாங்குறது வந்து
கடையில் போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரி இல்லை. நம்ம வந்து பணம் கொடுத்துட்டோம், ஆனாலும் எனக்கு பொருள் வரணும், ஐ டிமாண்ட் சர்வீஸ், ஐ டிமாண்ட் ப்ராடக்ட் டெலிவரி, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட். முதல்ல நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நான் வந்து பணம் மட்டும் கொடுக்கல, என்னுடைய வாக்கையும் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு இல்லைன்னு கையெழுத்து போட்டு தான் அந்த இன்சூரன்ஸே வாங்குகிறேன். ஸோ அந்த கான்ட்ராக்டை நான் ஆனர் பண்ணணும், அவங்களும் ஆனர் பண்ணணும் அஃப்கோர்ஸ், பட் நம்மளும் ஆனர் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம வாங்கும்போது உண்மையாக வாங்கணும். இது நிறைய பேருக்கு முதல்ல அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த சோஷியல் ஃபோரம்லலாம் கற்றுவாங்க, ஐ ஹவ் பீன் டினைடு, அது இதுன்னு கற்றுவாங்க. இதுக்கு ஒரு 4 பேர் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி கோ டு கன்சியூமர் கோர்ட், கோ டு ஆம்பட்ஸ்மேன், கோ டு சுப்ரீம் கோர்ட், இப்படிலாம் ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. இந்த வடிவேலுல ஒரு காமெடியில் கண்டக்டராக வருவார், ஒருத்தன் பின்னாடி நின்று தள்ளும்பான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது, ஆனால் தள்ளு இவனுக்கு எல்லாம் சொல்லுவானுங்க. சோஷியல் ஃபோரமில் ஆசான் ஐடியாஸாக வெல்த்லேயே நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி அறிவு ஜீவிங்களெல்லாம். ஸோ முதல்ல இது தெரிஞ்சுக்கணும், நம்ம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ். ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ அப்போ வந்து இன்சூரர் வந்து உங்களை இன்சூர் பண்ணுறதுக்கான ரிஸ்க்கை அவங்க கேஜ் பண்ணுவாங்க. கேஜ் பண்ணி ஒரு ப்ரீமியம் செட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த ப்ரீமியம் அந்த பாலிசி டியூரேஷன் வரைக்கும் மாறவே மாறாது. அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மாறவே மாறாது. வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ப்ராப்ளம், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஒரு தடவை தான் கிளைம் பண்ண போகிறோம், ரைட்? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் பாலிசி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு 3 to 4 ஹாஸ்பிட்டலேஷன்ஸ் ஈஸியாக கிளைம் ஆகும். சின்ன ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கலாம், டே கேர் ப்ரொசீஜராக இருக்கலாம், இல்லை உங்களை மாதிரியான ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கிற அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கலாம். டெஃபினட்டாக மல்டிபிள் கிளைம்ஸ் வந்தே ஆகும். இது மர்ஃபீஸ் லா, வேறு வழியே இல்லை. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஏறிட்டே போகும். அன்லைக் லைஃப் இன்சூரன்ஸ் எவ்ரி 5 years ப்ரீமியம் ஏஜ்னால ஏறும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நிறைய பாலிசியை விற்றுருவாங்க கண்டா பின்னான்னு. ஏன்னா வாங்கும்போது ரொம்ப ஈஸி நமக்கு, ஆனால் ஸோ இவங்களும் ஜாலியாக வாங்கிப்பாங்க ப்ரீமியம் வருதுன்னு. பட் அவங்க கிளைம் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு கையை ஸோ அப்போது என்ன ஆகும், அவங்களுக்கு நிறைய கிளைம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். அப்போது டெஃபினட்டாக நம்மக்கிட்ட தான் அவங்க வந்து நிறைய ப்ரீமியம் கேட்பாங்க. ஸோ ப்ரீமியம் ஹைக்ஸ் ஆகும். ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சதுன்னா நமக்கு ப்ரீமியம் ஏறிடும். அவங்களுடைய இன்சூரன்ஸ் பூலில் வந்து நிறைய பேர் வந்து சிக் பீப்புள் இருந்தாங்கன்னா, தட் இஸ் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வந்ததுன்னா, அப்போ வந்து அவங்களுடைய அந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பல டிஃப்ரென்சஸ் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும். அனதர் ப்ராப்ளம் என்னென்னா, அடுத்த நீங்கள் ஒரு பாலிசி முடித்து நெக்ஸ்ட் டேர்ம் ரெனியூ பண்ணும்போது புது பாலிசியில் டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த ஃபீச்சர்ஸ், இப்போ நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பேசுவாங்க, ரெஸ்டோர் பெனிஃபிட், ப்ரீமியம் வந்து டாப் அப் ஆகுது, திருப்பி அப்படியே நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபாய் கவர் வச்சுட்டு இருந்தீங்க, 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பில்லு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் திருப்பி 5 lakhs திருப்பி அது டாப் அப் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நிறைய என்ன சொல்கிற விண்டோ ட்ரெஸ்ஸிங் வச்சு பாலிசி விற்பாங்க. அது எல்லாமே யூஸ்லெஸ். அவங்க ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா அது என்னன்னா, தே எக்ஸ்பெக்ட் வெரி ஃபியூ பீப்புள் டு ஆக்சுவலி யூஸ் த பெனிஃபிட். அப்போதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமல் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலி அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க, கவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆஹா நம்மளும் வாங்கினா இதே மாதிரி தான் இருக்கலாம்னு நினச்சி வாங்கிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அதேதான் ப்ரிசைஸ்லி. அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாங்க, ஆஹா இந்த மாதிரியே. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனி டைம் இட் கேன் பி சேஞ்ச்டு பை த இன்சூரர்.
இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ரெனியூ பண்ணும்போது தே வில் சிம்பிளி சே நாங்கள் இனிமேல் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டோம், இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இனிமேல் எங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, வாய் மூடிட்டு ப்ரீமியம் பே பண்ண வேண்டியதான். உடனே நம்மளுங்க சொல்லுவாங்க இந்த ஃபோரம் ஜீவிங்களா கன்சியூமர் கோர்ட் இல்லை அது போனால் பரவாயில்ல, போர்ட் த பாலிசிம்பாங்க. போர்ட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அது அப்புறமா பேசலாம், பட் அது ரொம்ப ஈஸியும் கிடையாது வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் படிக்காமல் எதையுமே படிக்காமல் பை லக்கு நல்ல பாலிசி வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப படிச்சிங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் எனக்கு படிக்க படிக்க இந்த ப்ராடக்டில் கன்ஃபியூஷன் தான் வருது, டிஸ்இல்யூஷன்மெண்ட் தான் வருதுன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சைடில் இன்சூரர் வந்து ப்ரீமியம் ரெகுலராக அவனுக்கு வேண்டியது ப்ரீமியம் ரெகுலராக வரணும், அவனுக்கு வேண்டியது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கிளைம் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக கிளைம் கொடுப்பான், அது இன்சூரர். ஹாஸ்பிட்டல் வந்து வந்தியா உங்ககிட்டேருந்து எவ்வளோ கறக்கலாமோ அவ்வளோ பணம் கறக்கலான்னு அவன் பார்க்குறான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம மத்தளம் மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டோம். தே ஆர் டூ அப்போசிங் ஃபோர்ஸஸ். இது நடுவில் இதை நம்ம மாட்டிக்கிட்டதுனால டெஃபினட்டாக ஃப்ரிக்ஷன் இருக்கும் அட் சம் பாயிண்ட். இப்போ வந்து நிறைய பேர் கிட்ட ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்னா, நிறைய பேர்ட்ட சோஷியல் ஃபோரமில் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓ இட் இஸ் அ வெரி ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா பண்ணேன்னா வாங்கினேன்பா. பாலிசி வாங்குறது ஸ்மூத்தாக தான் இருக்கும், கிளைம் பண்ணுறது அதுதான். ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா, ஒரு தடவை கிளைம் வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் சொல்ல முடியாது. நான் இப்போ யுனைடெட் இந்தியாவில் 5 தடவை கிளைம் பண்ணியிருக்கேன், ஒரு தடவையும் வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கிளைம் வந்தது, சிலதெல்லாம் ஈஸியாக வந்தது, சிலதெல்லாம் கஷ்டமாக வந்தது, சிலதெல்லாம் நான் பேப்பர் ஒர்க்கே ஒரு சைனே போடாமல் எனக்கு கிளைம்லாம் வந்திருக்கு. பட் அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல முடியாது. என்னுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எவ்ரிபடி எல்ஸஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. So even with the same insurer, correct, exactly, even with the same insurer உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறிட்டே வேற மாதிரி இருக்கலாம். அதுதான் கரெக்டாக சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஒரு டாக்டரோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் உயிர் வாழறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா ஒரு தெரிஞ்ச டாக்டர் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் கால் எடுத்தே வைக்கூடாது, இல்லைன்னா தே வில் ஃப்ளீஸ் யூ லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஒரு தெரிஞ்ச டாக்டர், நம்மளுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பர்சனலாக வி ஷுட் ஹேவ் அ ரேப்போ வித் அ டாக்டர். எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒன்று தான் இருப்போம். எங்களுக்கு வந்து ஃபேமிலி நியூரோ, ஃபேமிலி ஆர்த்தோ, ஃபேமிலி டெர்மட்டாலஜிஸ்ட், எல்லா சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நாங்கள் ஃபேமிலி டாக்டர் வச்சுருக்கோம். அவ்வளோ அலைஞ்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் உங்களை ஃப்ளீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கங்கிறது ஜென்ரலான ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஸோ, ஹோப்ஃபுல்லி. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் தெரியாமல் போனவங்களுடைய கேஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட், ஐஐடியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அன்னோன் ஃபீவர், எதனால ஃபீவர் வந்ததுன்னு தெரில. அவங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, எல்லாம் நெகட்டிவ், ஆனால் ஒரு ஃபீவர் மட்டும் போவே இல்லை. 3 நாள் ஆல் தே கேவ் வாஸ் ட்ரிப் அண்ட் க்ரோசின். ஹாஸ்பிட்டல் பில் 3 lakhs. ஓ மை காட். நத்திங் எல்ஸ், ஒன்றும் பண்ணல. எனக்கு பர்சனல், ஏன்னா என்னுடைய நான் ஃபேக்கல்ட்டி அட்வைசர், ஸோ ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் தட். அன்டயக்னோஸ்ட் ஃபீவர் தானாக வந்தது, தானாக போச்சு. பட் தே நியூ, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ தே ட்ரை டு ஃப்ளீஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ தெரிஞ்ச இந்த பொண்ணு வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கா, யாரையுமே தெரியாது அவளுக்கு இங்கே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணணும். ஸோ அதான் வெளியூருக்கு போனால் முதல்ல போக வேண்டியது டாக்டர் தான். ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட போய் வாரத்துக்கு ஒரு தடவை, சார் முதுகு வலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜென்ரலி ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் முதல்ல சொன்னீங்க, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமல் இருந்தாலும் தப்பு, ஓவராக படித்தா குழம்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன ஒரு முக்கியமான ஒரு 3-4 பாயிண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு அதில் தெரிஞ்சுக்கணும்?
ஸோ அந்த 3-4 பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இன்ஃபேக்ட் ஏன்னா வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தால் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் கம் இன் டு பிளே. நம்ம பாட்டுக்கு சும்மா டென்டிஸ்ட்க்கு போய் ரூட் கெனால் பண்ண போகிறோம், இல்லை டாக்டருக்கு ஓபிடிக்கு போகிறோம், அதுக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை. தெர் ஆர் சம் பாலிசிஸ் விச் ஆஃபர், அதுக்கு ஹையராக ப்ரீமியம் பே பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு தான் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓவர் நைட் ஸ்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தேவையே இல்லை. ஏன்னா டே கேர் ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. முந்திலாம் வந்து 2000 எங்கள் அப்பாவுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. இப்போ வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் வந்து 3 hours 4 hours அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே லேசர் வந்தாச்சு. த டெக்னிக்ஸ் லாப்ரோஸ்கோபி அண்ட் ஆமாம். ஸோ டே கேர் ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் அப்ளை. ஸோ ஓவர் நைட் ஸ்டே தேவையில்லை. இது பிரைமரி ஃபேக்ட். நம்மளுடைய நிறைய டாக்டர்ஸ் டு திஸ் டே தே வில் சே ஓவர் நைட் ஸ்டே வேணும்பாங்க. அது தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் கேட்ராக்ட் சர்ஜரிக்கெலாம் 3 hours 4 hours சர்ஜரி போனோம் வந்தோம். அது ஆக்சுவல் சர்ஜரி இஸ் 20 minutes அவ்வளோதான். ஸோ அது தட்ஸ் அ பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கேஷ்லெஸ் கிளைம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். கேஷ்லெஸ் கிளைம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இல்லை பாலிசி டாக்குமெண்ட். இந்த பாலிசி டாக்குமெண்ட்டையோ அந்த இன்சூரன்ஸ் கார்டை காமிச்சு அவங்களுடைய ஒரு ஃபார்மை ஒரு சைன் பண்ணி டாக்டர் மூலமாக ஒரு சைன் வாங்கி த ஆஃபீஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து தே வில் சென்ட் இட் டு த இன்சூரர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே தே வில் ஹேண்டில் ஆல் த எக்ஸ்பென்சஸ். முதல்ல வந்து த இன்சூரர் வில் சே நாங்கள் இவ்வளோ பைசா கொடுப்போம்னு ஒரு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் பிஃபோர் யூ கெட் டிஸ்சார்ஜ் அவங்க வந்து ஃபைனலாக அந்த பில்லில் எவ்வளவோ அந்த கிளைம்லாம் நாங்கள் பே பண்ணுறோன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நம்ம எந்த விதமான பணமும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எக்ஸப்ட் ஃபார் சம்திங் கால் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு நான் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு முன்னாடி இந்த கேஷ்லெஸ் கிளைமிங் வந்து இட் இஸ் நாட் அ ரைட், இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். அதாவது எல்லா டைமும் கேஷ்லெஸ் கிளைம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சில இன்சூரர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து நீங்கள் வந்து இந்த சர்ஜரிக்கு 50,000 ரூபா தான் ஆகும், நீங்கள் 1,00,000 ரூபா எனக்கு கோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு கூதல் இருக்குதுன்னு தோணுது, அதனால வி டினை கேஷ்லெஸ்னு அனுப்பிச்சிடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொந்த காசை வச்சு கொடுத்து 1,00,000 ரூபா பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ண முடியும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் வழியாக கிளைம் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் எங்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால மட்டும் போதாது, பணம் வேணும். அதனால தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 6 மாதம் எக்ஸ்பென்சஸ் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் அதெல்லாம் வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ். என்கிட்ட இப்போ ஒரு 5,00,000 ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 lakhs கேஷ் இருக்கணும். சப்போஸ் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அவன் கேஷ்லெஸ் டினை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஹெல்த் இன்சூரர் வந்து கேஷ்லெஸ் நான் கொடுக்க முடியாது, நீ ரீஎம்பர்ஸ் மூலமாக வாங்கிக்கோ, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைச்சிடும், நான் கிடைக்காதுன்னு சொல்ல வரல. பட் அது ஒரு 2 weeks 3 weeks ஆர் 1 month கேஷ் தான் கிடைக்கும். பட் நீ ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணால் தான் நீ வெளியே வர முடியும், ரைட்? ஸோ அதுக்காக உங்களுக்கு முதல்ல பணம் தேவை. ஸோ இன்சூரன்ஸ் இருந்தாலும் பணம் தேவை. அதுதான் ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது அன்ஃபார்ச்சுனேட். பட் ஸோ கேஷ்லெஸ்ஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. இப்போது இந்த கேஷ்லெஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மைண்டில் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ நான் வந்து டெலிவரிக்காக என்னோட டாட்டரோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கேஷ்லெஸ் அப்ளை பண்ணாதீங்க, ஓகே, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே காசு கிடைக்கிற காசுக்காக அவங்க சொல்கிற விஷயமா, இல்லை அவங்க வந்து தே மீன் குட்டா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சர்ஜரி நடந்து உள்ள பிளேட்டு 7 ஸ்க்ரூ வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ஜரி வச்சு அந்த பிளேட்டு 7 ஸ்க்ரூவையும் வெளில எடுக்கணும். ஏன்னா அது உள்ளேயே அந்த ஃபாரின் பாடி இருக்கிறது வந்து நல்லதில்லை அப்படிங்கிறதுனால அப்போ இன்னொரு சர்ஜரி நடந்து அந்த பிளேட்டு 7 ஸ்க்ரூ வெளில எடுக்கும்போது அப்போ வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, வி வில் ட்ரை கேஷ்லெஸ், வி வில் டூ கேஷ்லெஸ் அப்படின்னு நாங்கள் கேஷ்லெஸ் பண்ணும்போது வி ஃபவுண்ட் தட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஹேரோயிங்.
நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு தடவை சர்ஜரி அப்போவும் நாங்கள் கேஷ்லெஸ் பண்ணல, என்னோட டெலிவரி அப்போவும் நான் கேஷ்லெஸ் பண்ணல. தீஸ் வர் த 2 மெயின் ஹாஸ்பிட்டலைசேஷன் மொமெண்ட்ஸ் இன் மை லைஃப். அண்ட் தென் த தேர்ட் மொமெண்ட் கம்ஸ் அண்ட் த கேஷ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஹேரோயிங். அண்ட் ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் கிட்டேருந்தும் ஹேரோயிங்காக இருந்தது, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கிட்டேருந்தும் ஹேரோயிங்காக இருந்தது. ஸோ இது வந்து இட்ஸ் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ பர்சன் டு பர்சன். சேம் இன்சூரராக இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சேம் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு இருந்தாலும் இந்த கேஷ்லெஸ் அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கா? ஐ டோன்ட் நோ ஆல் த டீட்டெயில்ஸ், பட் மை கெஸ் இஸ் ஏன் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி கேஷ்லெஸில் வந்ததுன்னா, நீங்கள் வந்து அதை ரிமூவலுக்காக நீங்கள் கேஷ்லெஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க. இஃப் யூ ஹேட் அப்ளைட் ஃபார் கேஷ்லெஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது அந்த இன்சர்ஷன் ஆஃப் அந்த பிளேட்டுக்கு பிகாஸ் ஆஃப் ஃப்ராக்சர், அதனால நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் அ லிட்டில் மோர் ஸ்மூத்தர். இது அவங்க என்ன யோசிப்பான், ஏன் வந்து எதுக்காக முதல்ல இந்த பிளேட் போட்டது, அந்த ஹிஸ்ட்ரி என்ன, அதனால் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும். அந்த அவன் ஒரு இன்சூரர் கிட்ட வந்து ப்ரீமியம் வந்து கேள்வி கேட்காம வாங்கிப்பான். கிளைம் கொடுக்கும்போது அவனோட ஃபஸ்ட்டு கோல் வந்து எப்படி இந்த கிளைமை டினை பண்ணுறதுங்கிறது தான். ஸோ அது ஏன் இந்த டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா, அந்த கண்டினியூட்டி இல்லை உங்களுக்கு. நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லிருக்கலாம், இந்த கிளைமு நான் கேஷ்லெஸ் அப்ளை பண்ணியிருந்தேன், அப்போ வந்து நீங்கள் ஃபார் இன்சர்ஷன், இப்போ வந்து ரிமூவல்னு சொல்லினா மேபி பாசிபிளி இட் குட் ஹவ் பீன் ஸ்மூத்தர். ஓகே, பட் ஐ மீன் அது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆல் த ஃபேக்ட். ஹவெவர், நீங்கள் கேட்ட கேள்வி இஸ் பிரில்லியன்ட். ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ கூட போன 6 மாதம் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கேட்ராக்ட் நடந்தப்போ அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேயே சொன்னால், சார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணுங்க சார், கேஷ்லெஸ் போகாதீங்க, அதான் பெட்டர் அப்படின்னா. அது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஐ திங்க் தே ஆர் டூயிங் இட் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். அவங்களுக்கு வந்து இமீடியட் கேஷ் ஃப்ளோ கிடச்சிரும். நான் அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு நான் கிளைம் பண்ணால் எனக்கு தான் டிலே, பேமெண்ட் திரும்பி எனக்கு வரத்துக்கு எனக்கு டிலே. பட் கேஷ்லெஸ்னால் அவங்களுக்கு தான் டிலே, ஏன்னா இன்சூரர்லாம் உடனே கொடுக்க மாட்டாங்க. தட் வில் டேக் டைம், அது வில் டேக் 2-3 வீக்ஸ் ஆகும். ஸோ ப்ராபப்ளி ஃபார் தட் பெனிஃபிட் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ரெக்கமெண்டிங். மை ஜென்ரல் தம்பு ரூல் இஸ், கேஷ்லெஸ் அவைலபிளாக இருந்தால் கோ ஃபார் கேஷ்லெஸ். இதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஆச்சு அவங்களுக்கு. ஹிப் அது கீழ் போன், பட் அதுக்கு வந்து சர்ஜரி எதுவும் இல்லை. டாக்டர் செட் ஜஸ்ட் பெட் ரெஸ்ட் தானா ஹீல் ஆகிடும். ஸோ ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் 2-3 days. அவங்க வேறு பெரிய எதுவும் ப்ரொசீஜர் பண்ணாததுனால ஐ செட் ஓகே, நான் எதுக்கு கேஷ்லெஸ்லாம் போகணும், லெட் மீ ஜஸ்ட் பே, ரொம்ப ஒன்றும் செலவாக போகிறது இல்லையா, நான் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டேன். நான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணும்போது இன்சூரர் முதல்ல கேட்ட கேள்வி, இது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீ போய் அட்மிட் ஆகிருக்க, ஏன் நீ கேஷ்லெஸ் வாங்கல? தென் தே சென்ட் சம்படி, ஒரு மேல் நர்ஸ் ஹூ வாஸ் மூன்லைட்டிங் ஃபார் த இன்சூரர். அவன் வீட்டுக்கு வந்து அந்த ஆள் என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ஹி வெரிஃபைட். அவன்கிட்ட கேட்டேன், எதுக்கு சார் இதெல்லாம் வந்து கேட்குறீங்கன்னா, சார் நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, கேஷ்லெஸ் பண்ணால் இட் இஸ் கமிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். ஸோ த கிளைம் இஸ் ஜென்யூன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளும் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஃப்ராடு அந்த மாதிரி. 2 பேர்கிட்டையும் நம்ம மாட்டிக்கிட்டவங்க. அதுதான் உண்மையான, என்னதான் பேசினாலும் இதுதான் உண்மை. ஸோ மை ஜென்ரல் தம் ரூல் இஸ், அட்லீஸ்ட் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வுட் சே முடிஞ்சால் கேஷ்லெஸ். ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நடுராத்திரியில் கூப்பிட்டு அட்டெண்டரை கூப்பிட்டு வந்து மாத்திரை வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஐசியூவில் இருந்தாங்கன்னா பேஷண்ட் மாத்திரை இல்லை, ஒரு நமக்கு ஒரு ஏதாவது மீட்டிங்னு போவோம், திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்து மாத்திரை வாங்க சொல்லுவாங்க. இது கேஷ்லெஸ்னா ஆல் தோஸ் திங்ஸ் தே வில் டேக் கேர். அந்த நமக்கு வந்து அந்த பணமே நம்மக்கிட்ட வராது, ஆல் பில்ஸ் வில் பி ஹேண்டில்ட் பை தெம். ஸோ கேஷ்லெஸ் இஸ் தட் மச் மோர் கன்வீனியன்ட். ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, கேஷ்லெஸில் ஃபைனல் அப்ரூவல் டைம் ஆகும். நமக்கு வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க. டாக்டர் வந்து ஓகே இன்னைக்கு டிஸ்சார்ஜ்
அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பிடுவாங்க, கிளம்பணும்னு நினைப்பாங்க. உடனே எல்லாம் கிளம்ப முடியாது. இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு அவர் வாயில சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் எழுதி அதை நர்ஸு புரிஞ்சுண்டு அதை போய் அவங்க டிஸ்சார்ஜ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவங்க டைப் அடித்து அதை போய் இன்சூரர்கிட்ட கொடுத்து அதை இன்சூரர் அங்கே அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்து திரும்பி வந்து அதெல்லாம் வந்து இட் வில் டேக் 6 to 10 hours ஈஸியாகும். ஸோ இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சில பேர் ரெடியாக இருக்க மாட்டாங்க. சில பேஷண்ட்ஸ்லாம் பயங்கர இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க, நச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா நான் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா விட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ we talked about 2 points. ஒன்று வந்து ஓவர்நைட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனுங்கிற அவசியம் இல்லை. செகண்ட் வந்து கேஷ்லெஸ் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். வாட் வுட் பி த நெக்ஸ்ட் திங் டு செக்? ஸோ கேஷ்லெஸ்லேயே ஓகே இப்போ நம்ம என்னுடைய ஹாஸ்பிட்டல் பில் 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். 1 லட்சம் ரூபாயும் கேஷ்லெஸ் வராது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆகாது, ஆர் யூ வில் நாட் கெட் த மணி பேக். ஒன்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வில் கவர். டிப்பிக்கலாக ஃபார் எவ்ரி ஹாஸ்பிட்டல் பில் 5லேருந்து 10லேருந்து 15% வரைக்கும் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதே ஒரு இன்சூரர்கிட்டையும் போனீங்கன்னா லிஸ்ட் இருக்கும். அது ஒரு பிடிஎஃப் ஃபைல், ஒரு 4 பேஜ், சின்ன ஃபாண்ட்டில் பெரிய புல்லட்டாக இருக்கும், 4 பேஜ் இருக்கும். நான் வந்து I'll give you some examples. இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து 3 types of expenses இருக்கு. டியூரிங் ட்ரீட்மெண்ட், அட்மிஷன் ஃபீ, டயட்டீஷியன். டாக்டர்லாம் காலையில் போயிட்டு அப்பாடான்னு கொஞ்சம் கண் அசைக்கலான்னு இருக்கும்போது ஒருத்தன் கை தட்டுவான், கதவு தட்டுவான், சார் ஐ எம் டயட்டீஷியன். வா, நீ கொடுக்குற சாப்பாட்டுக்கு எதுக்கையா டயட்டீஷியன்? நான் 3 நாள் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன், ஒழுங்கப்பா. டயட்டீஷியன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு காசு. இந்த மாதிரி நிறைய. அண்ட் ரூம் ரெண்ட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்காது. இட்ஸ் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ப்ரொசீஜர்லேயே பேண்டேஜஸ், காட்டன், சர்ஜிக்கல் பிளேட்ஸ், இந்த மாதிரிலாம் தே வில் நாட் கம் அண்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. டிப்பிக்கலாக 5 to 15% ஆகும் டிபெண்டிங் ஆன் த ப்ரொசீஜர். சில ப்ரொசீஜர்ஸ்க்கு ரொம்ப கம்மி, சில ப்ரொசீஜர் அதை சொல்ல முடியாது. ஸோ முதல்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு நம்பக்கூடாது. ஏன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா காசு வேணும். அது போக அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் வரும். ஆர் கேஷ்லெஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு காசு வேணும். ஸோ 5 lakh கவர் இருக்குன்னா அட்லீஸ்ட் 10%, 15% எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேஷ் உங்களுக்கு வேணும் டு கவர் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து லிஸ்ட்டை நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்போ பார்த்துட்டு ஹவு இஸ் திஸ் நான் மெடிக்கல் அப்படிங்கிறதுலையே வந்து எனக்கு நிறையா வந்து நிஜமாவே காட்டன், அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டேஜ், இதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுனால தானே நான் பண்ணுறேன். அப்போ இது எப்படி நான் மெடிக்கல் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்கிறது, அது முதல்ல அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும், போக போக பழகிடும். அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க தான். ஸோ ஐ திங்க் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசணுன்னா ஒரு எபிசோட் கண்டிப்பாக பத்தாது, இன்னொரு எபிசோட் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசணும். பட் இந்த பாலிசி டாக்குமெண்ட்லேயே எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ ஃபியூ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி 108 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது பட்டுக்கிட்டேருந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு எபிசோட் நாங்கள் வந்து டிவோட் பண்ணி உங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறோம். See you in the next episode. Bye bye. Bye bye.